பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் வீத லீடர்ஸ் அமைப்போட திரு நாச்சியப்பன் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. பிஜேபியோட பி டீம் சொல்லிட்டு இருந்தனால இப்ப பிஜேபியை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? நம்ம ஒன்றும் பிஜேபியை எதுக்குறது வைக்கிறதுன்னு இல்லை. பிஜேபியை மட்டும் இல்லை, எல்லா கட்சியுமே எது தப்பு பண்ணுறாங்களோ அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு தான் தலைவருக்கு இருக்குது. அதை தலைவர் முன்னாலே தெளிவுபடுத்தியிருக்காங்க. யார் எது பண்ணாலும் நம்ம சொல்லுவோம், சுட்டி காட்டுவோம், எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோமோ இல்லையோ, பிஜேபி தான் இப்போ வீத லீடர்ஸ் அமைப்பில் இருக்க எல்லாரையும் ஏற்று ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களால ஜீரணிச்சிக்க முடியல, அவ்வளோதான். இதுதான் நான் சொல்லுவேன். இல்லையே, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அது மாதிரி அமித்ஷா அவர்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு முடிவு எடுக்க முடியுமா, டெல்லியிலேருந்து தமிழகத்தை ஒட்டி முடிவு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப அவங்க ஆதரவாளர்கள் சொல்கிறது செய்தானே. ஏன்னா அது மாநில தலைவராக இருந்தவர் நீங்கள் தானே. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டைனமிக்ஸ் இருக்குது. அந்தந்த டைனமிக்ஸ் நீங்கள் அங்கங்கே இருந்தால் தான் அதுக்கு சரியான புரிதல் இருக்கும், அங்கே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு இன்றைக்கி எல்லோரும் கலந்து பேசுகிறோன்னா அதில் தேவைப்பட்ட எல்லாருமே இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அப்போது நீங்கள் அந்த டெசிஷன் நீங்கள் இங்கே எடுத்திங்கன்னா அதில் இருக்கிறது ப்ரோஸ் அண்ட் கான்ஸு இன்னும் புரிதல் ஜாஸ்தி இருக்கும். ஏன் இல்லையா? இப்போ எலெக்ஷன் அப்போ வெஸ்ட் பெங்காலில் அங்கேயே போய் 2 மாதம் இருந்து தானே அமித்ஷாஜி அவங்க அந்த எலெக்ஷனை ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அதை அங்கேருந்து பண்ணியிருந்துருக்கலாம்ல. டெல்லியிலே இருந்து கூட அந்த எலெக்ஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்ல. ஏன் போனாங்க? ஒரு இடத்தோட புரிதல் வேணும், அந்த இடத்தோட டைனமிக்ஸ் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்கணும்னு சொல்கிறது. அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு மக்களுக்கு புரியும். அதே இதை நீங்கள் இங்கே பண்ணலையோங்கிறது தானே நீங்கள் புரிஞ்சுக்கணுமே ஒழிய, அவர் அங்கேருந்து டிசைட் பண்ணக்கூடாதா, இங்கேருந்து டிசைட் பண்ணக்கூடாதாங்க இல்லை. நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அதை அந்த இடத்துலேருந்து செஞ்சால் தான் தெரியும். இதை தான் சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கு தான் ஒரு மாநில தலைவர்னு ஒருத்தர் போடுறாங்க, அதுக்கு தான் ஒரு ஸ்டேட்டோட இன்சார்ஜ்னு இருக்கிறப்ப அவங்க தானே கொண்டுட்டு போய் சேர்க்கல. அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கமிட்டின்னு ஒன்று போட்டிங்கன்னா அது அந்த இடத்துல இருந்து அது சம்மந்தப்பட்ட எல்லாரோடையும் கலந்து நீங்கள் பேசினா தானே. ஒரு 4 பேரை வச்சு பேசக்கூடாதுங்கிற. நீங்கள் அந்த களத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டான நிலவரம் தெரியுங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எந்த விஷயத்தை எந்த களத்துக்காக நம்ம செய்கிறோமோ அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும். அப்படின்னா தான் அது தெளிவாக இருக்கும். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எல்லாமே நம்ம அப்படி தான் நடக்குது. இதை ஒன்றும் அவங்க பெருசாக தப்பாக சொல்லியோ இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அந்த விஷயம் கரெக்டாக நடக்கணும்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து அதை யோசிக்கணும். அப்போ தான் அந்த மக்களோட பார்வையில் நீங்கள் அதை பார்ப்பீங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்கிறதான் சொல்ல வராங்க. இன்னொன்று, எந்த ஒரு டிசிஷனும் மக்கள் சார்ந்த டிசிஷன் டெல்லியிலையோ இல்லை இங்கே இருக்க அறிவாலயத்திலையோ இல்லை அதிமுக தலைமையகத்திலையோ பனையூர்லேயோ எடுக்கக்கூடாது அப்படின்னா வேறு எங்கே எடுக்கிறது? இல்லை, அதாவது மக்கள் பிரச்சனையோ மக்களுக்கான திட்டங்களையோ இதையோ தனி மனிதன் அவருடைய வீட்டில் உட்காந்து டிசைட் பண்ணக்கூடாது. நீங்கள் சட்டமன்றத்தில் இருக்க பிரதிநிதிகள் இருக்காங்க, மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க, அவங்களோட கலந்து ஆலோசித்து ஒரு கலெக்டிவ் முடிவாக தான் எடுக்கணும். அவங்களோட தனி மனிதரோட விருப்பத்தை அந்தந்த இடத்துலேருந்து ஒரு பவர் சென்டர்னு வச்சு அந்த ஒரு 10 பேர் முடிவு பண்ணுறது இருக்கக்கூடாதுங்கிறத அதை சொல்ல வந்தாங்களே ஒழிய நீங்கள் அங்கே எடுக்கக்கூடாது இங்கே எடுக்கக்கூடாதுன்னு. நம்ம வந்தோன்னா வீத லீடர்ஸில் நாங்கள் மக்கள் எல்லாரோட கருத்தையும் கேட்டு எல்லாம் அது எப்படி முறையாக ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க, அவங்க மக்களோட பிரதிநிதியாக இருக்காங்க, அவங்க சொல்கிறத டிசிஷன் எடுக்க போகிறாங்க. இது யாருமே கேட்கலாங்க. நீங்கள் இதுக்கு முன்னால் இருக்க ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 110 விதிப்படின்னு ஒரே ஒரு இடத்துல வாசிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. இல்லை, நீங்கள் மக்கள் என்ன சொன்னாங்க, அதுக்கு என்ன டிபேட் இருக்கா, அதுக்கு ஆர்கியூமெண்ட் இருக்கா, ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் இருக்கா, இதெல்லாம் பேசி அதுக்கப்புறம் அதில் என்னென்ன கொடுத்தாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தர் ஏதோ முடிவு பண்ணாங்க, அவங்க மேனிஃபெஸ்டோவில் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பான். அப்போ பார்த்தா இது ஒரு தலைவர் சென்ட்ரிக்காக தான் எல்லாமே இருக்குமே ஒழிய அங்கே இருக்க கலெக்டிவாக மக்களுக்கான தேவையாக அது இருக்காதுங்கிறது தான் சொல்ல வராங்க. அப்படி தான் இருக்கணுன்றது தான் கரெக்டும் கூட, இல்லையா? இல்லை, இப்போ வீத லீடர்ஸுங்கிற அமைப்பு அண்ணாமலை அவர்கள்ங்கிற ஒரு சென்ட்ரிக்கில் தானே இயங்குது. எல்லா கட்சியும் ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, தலைவருக்கு கீழே தானே எல்லாரும் இருப்பாங்க. முடிவுகள் எப்படி எடுக்கிறோங்கிறத பற்றி தான் நம்ம பேசுகிறோமே ஒழிய, அப்போ தலைவரே இன்னைக்கு பொறுத்தவரையும் நாங்கள் எல்லாருமே தலைவர், எங்களுக்கு யாருக்கும் பதவிகள் எதுவும் கிடையாது. அதனால தான் எல்லாருமே தலைவர்கள். எல்லா இடத்துலையுமே அவங்கவுங்க வாலண்டரியாக எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோடது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு கேம்பெயின்னு நம்ம எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதத்தோட கேம்பெயின் எந்த டைரெக்ஷனும் கிடையாது. அவங்கவுங்க என்னென்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணுறாங்க. இன்னும் நீங்கள் ஒரு டைரெக்ஷன் கொடுத்து எந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்களோ அதை விட சிறப்பாகவே அவங்கவுங்க பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே.
ஒரு இடத்துல சொல்றாரு, அமித்ஷா அவர்கள்ட்ட போய் கேளுங்க நான் என்ன சொன்னேன், அவர் என் காதுல சொன்னாரு, கிட்டத்தட்ட ஒரு மத்திய தலைமை பொறுப்பை தரதா சொன்னாரு, நான் தான் வேணாம் அப்படின்னு. அதுக்கு நீங்க வந்து மாநிலத்துல தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா, இன்னொரு டேர்ம் தலைவர் பதவி கேட்டிருந்தா மத்திய தலைமை கொடுக்குறவங்க இன்னொரு டேர்ம் தலைவர் பதவி தந்திருப்பாங்கல்ல. இல்லை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு ஆஃபர் பண்ணாங்க, நான் அது வேணான்னு சொல்லிட்டேன், நான் இங்கே மக்களோட இருக்கணும் அப்படின்றத நினச்சேன். அப்படி அதுக்கு சரின்னு சொல்லியிருந்தா அவங்களே அதை பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தராக ஒன்றா எனக்கு ஒன்றுமே அவருக்கு ஒன்றுமே கொடுக்கல, அவரை சைட்லைன் பண்ணாங்க, இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னா எழுதலை. அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குல்ல. எனக்கு ஒன்று கொடுத்தாங்க, நான் அதை வேணான்னு சொன்னேன்னு நீங்கள் அதை மறுக்கல. அவங்க வந்து திருப்பி ஸ்டேட்லேயே இருக்கிறதுக்கு மாநில தலைமையை தொடர்றதுக்கு மத்திய பாஜக ஒத்துக்கலைங்கிறீங்களா? அதற்கு அப்ரூவ் தரல, நீங்கள் நேஷனல் வான்னு சொல்லிட்டாங்கிறாரா? எனக்கு என்ன கொடுத்தாங்கிறத தான் அவங்க சொன்னாங்களே ஒழிய நான் என்ன கேட்டேன்னு அவங்க சொல்லலை. புரியுது அவங்களுக்கு? எனக்கு இந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, அதில் எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாருமே போய் எல்லாரும் எனக்கு என்ன வேணும்னா கேட்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரோட ஸ்கில் செட்டை வச்சு இவங்களுக்கு இதை கொடுத்தா இது சரியாக இருக்குன்றத முடிவெடுக்க வேண்டிய இடத்துல தானே இருக்காங்க அவங்க. அப்போ அதை கொடுத்துருக்கணும். இவரை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தெரியும் இவருக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குது, இவரால் என்ன பண்ண முடியும், இவர் என்ன பண்ணியிருந்தார், இவரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, எல்லாமே தெரியும்ல. அப்போது வந்து அவங்க ஆஃபர் பண்ணதில் எனக்கு இப்போ நீங்களே இருக்கீங்க ஒரு ஆர்கனைசேஷனில், உங்களுக்கு பிடிச்சதை கொடுத்து உங்களை வச்சுருந்தா இருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் பாட்டு போயிடுவீங்கல்ல. அதானே. இன்னொன்று அடுத்தது குஜராத் மாடல். இங்கே பேச பொருளே வந்து திராவிட மாடலா குஜராத் மாடலா அப்படிங்கிறப்ப உங்கள் மூத்த சேவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார், குஜராத்துக்கே எல்லாமே போகுது அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மெனக்கிடுறாங்க, அவங்க ஒரு முயற்சி பண்ணுறதுனால அங்கே எல்லாமே போகுது. இப்போ நம்ம ஆந்திரா பார்த்துருப்போம், முதலீடுகள் எல்லாமே ஆந்திரா பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற முதலமைச்சரை வந்து இங்கே வந்து ஆஃபர் பண்ணுறாரு. யூபியோட முதலமைச்சர் வந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அதிகாரி அமைச்சார் முதலீடு ஈர்க்கிறதுக்காக. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறாங்க, அதனால் அங்கே போகுது. இதை எப்படி வந்து உங்களுடைய கம்பேரிசன் வந்து ரொம்ப தப்பு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, கவர்மெண்ட்டு கொண்டு போய் பண்ணுற ஒரு கேம்பெயின், அந்த இடத்துல ஒரு விஷயம் ஸ்போர்ட்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏஷியன் கேம்ஸ் எல்லாம் இப்போ குஜராத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் அட்ராக்ட் பண்ணுறேன், இன்வெஸ்ட் பண்ணுறவனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டேட்டும் பிச் பண்ணுறாங்க, என்னோடய ஸ்டேட்டுக்கு வா, நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்க. அந்த ரேஸில் ஓடுறது ஆந்திரா. ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கிடைக்குது. இப்போ தமிழ்நாடு நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடு வரப்போம். ஸோ உங்களோட கம்பேரிசன் வந்து தவறு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வேறு மாதிரி பார்க்கணும், இதை வேறு மாதிரி பார்க்கணும். அடுத்தது இந்த சப்ஜெக்ட்டுக்கு வரேன். ஏன் எல்லா கேம்ஸும் அங்கேயே போகுது, வெவ்வேறு இடத்துக்கு வரணும்? அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏசியன் கேம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தடவை வந்தோடனே பாருங்கள், கேம்ஸ் வில்லேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த டயத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மணியை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அந்தந்த ஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அப்போது வந்து பண்ணாக்க வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி உருவாகும், நிறைய ஸ்போர்ட்ஸில் வர்றதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அதில் என்கரேஜ் பண்ணி அதில் கொண்டு வர முடியும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தானே வர முடியும். ரெண்டாவது, அந்த ஏஷியன் கேம்ஸ் நடக்கிறப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், ட்ராவல் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், ஒரு ஃபாரின் கரன்சி உள்ளே வரும். இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல சென்ட்ரிக்காக போகணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல. இந்தியா ஒரு அங்கே ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அதனால போனாங்கிற வாதமே தவறுன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் எங்கே இல்லையோ, ஏன் நீங்கள் பீகாருக்கு போங்க, இல்லை உத்தரப்பிரதேஷ் போங்க, தமிழ்நாட்டுக்கு எங்கே ஒலிம்பியாடு கொடுத்தாங்கல்ல இதே கவர்மெண்ட். அதில் ஒன்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றுமே கிடையாதுங்க. அதில் என்னங்க பில்ட் பண்ணாங்க? ஒரு ஈவெண்ட்டுக்கு இங்கே கொடுத்தாங்க, அவ்வளோதான். அதில் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? அது ஒரு பெரிய ஈவெண்ட் இல்லை. நீங்கள் ஏஷியன் கேம்ஸ் அதில் எதுவும் பில்டிங் கட்டினாங்களா, இல்லை எதுவும் ஸ்டேடியம் கட்டினாங்களா? செஸ் ஒலிம்பியாடுக்கு ஏதாவது பண்ணாங்களா? கேலோ இந்தியா திட்டத்தில் கவர்மெண்ட் தானே போய் பிச் பண்ணோம். அது முன்னாள் இருக்க திமுக கவர்மெண்ட்டும் கேலோ இந்தியாவை கண்டுக்கல, அதில் இருக்கிறத 100% யூட்டிலைஸ் பண்ணல, அதெல்லாம் நடந்தது. இன்னைக்கு வந்து ஒரு கேம்ஸ் எடுத்துகிட்டு போயில எல்லாமே ஒரே இடத்துக்கு போய் குமிக்காமல் ஸ்ப்ரெட் பண்ணி என்டையர் இந்தியாவை, ஏன்னா டேலண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. அப்படிங்கிற நீங்கள் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணலாம்ல. ஏன் கர்நாடகாவில் கொடுத்துருக்கலாம், இல்லை யூபியில் கொடுத்துருக்கலாம், பீகாரில் கொடுத்துருக்கலாம், எங்கே வேணால் கொடுத்துருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கலாம். நீங்கள் இல்லை அப்படி இல்லை, பிஜேபி உங்களுடைய கேள்வியே இப்படின்னு நான் பார்க்குறேன். இது பிஜேபி இருக்கிறதுனால குஜராத்தில் போகிறது. ஏன் பிஜேபி ஆள்ற மற்ற ஸ்டேட்டில் கூட கொடுத்துருக்கலாமே. இந்தியாவில் இன்னும் எத்தனை ஸ்டேட்டில் பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் க்ரோத் இருக்குங்கிற ஒரு கான்செப்டில் தான் அதை சொன்னாங்களே ஒழிய, நீங்கள்
அதை வந்து எல்லாத்தையுமே வந்து குதர்க்கமாக அதுக்கான ஒரு இது என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் திராவிட இயக்கம் ஆரம்பிச்சதாங்கல்ல, தமிழ் வாசஸ் நார்த்து, அந்த மாதிரி ஒரு பிரிவினை பேச்சா இப்போ அண்ணாமலை அவர் வந்து பேச அது ஆரம்பிச்சாரு. பிரிவினைலாம் நம்ம பார்க்கக்கூடாது. அதாவது நீங்கள் அப்போ இங்கே விஜய் பண்ண தவறையும் சொல்கிறாங்க, திமுக பண்ண தவறையும் சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே நம்ம சொல்லல. அதிலே தான் விஜயை பற்றி ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் அதில் என்னத்தை பிரிவினை பண்ணுறோம் சொல்லுங்கள். யார் என்ன தப்பு பண்ணாலும் அதை சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம், அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். இல்லைன்னா வந்து அதாவது அந்த 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 சொல்கிற கருத்துக்கான அட்டென்ஷன் வந்து யார் சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்கன்னா இன்றைக்கி நேஷனல் மீடியா வரையும் அதை கவர் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் இந்தியா அதை ஒரு டாக்கிங் பாயிண்ட் ஆகுது, எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி டிபேட் வருது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்வர் விஜய் அவர்களை பற்றி கூட நாங்கள் சொன்னோம் அப்படின்னா, ஆடியோ இருக்குது, சில அமைச்சர்கள்லாம் வந்து கமிஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆடியோ இருக்குது, அது ஏன் இப்போ வெளியிட மாட்டேங்கிறீங்க? அதாவதுங்க ஆடியோ இருக்குங்கிறது சொல்லியாச்சு. எத்தனை அமைச்சர்கள் என்னென்ன பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு. இப்போ நம்ம ஆடியோ இருக்குன்றத ஆடியோவை எடுத்து வெளியில் விடுறதோட நாங்களும் அதை டியூ டெலிஜென்ஸ் பண்ணோம்ல, அதில் என்ன இருக்குது, யார் பேசியிருக்கா, எவ்வளோ நடந்திருக்கு, இன்னும் நாங்கள் நிறையா ப்ரூஃபோட வெளியில் கொடுத்தோம்னா இன்னும் கரெக்டாக இருக்கும்ல. ஸோ அதனால் இப்போவே இது ஒரு அலார்ம் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே ஃபைன், பீப்புள் ஆர் வாட்சிங். இந்த கவர்மெண்ட்டை அப்படியே என்ன பண்ணாலும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வருஷம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம்னு எல்லாருமே சொல்லல. நேற்று இதே மாதிரி தான் பிஜேபின்னு தான் போய் அந்த கான்க்ளேவில் பேசல சொன்னாங்க. 1 இயர் நாங்கள் பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. இதுவரையும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நம்ம தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்ல 2 நல்ல விஷயம் சொன்னாங்க, 2 தப்பான விஷயம் சொன்னாங்க அந்த கவர்மெண்ட்டில். இப்போ இந்த மாதிரி இருக்கவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. அதுக்கு முழு அரசையும் நீங்கள் குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. 1 or 2 மினிஸ்டர்ஸ் பண்ணுற தவிர நாங்கள் இப்போ சுட்டி காட்டுறோம். ஸோ இதை எடுத்து நீங்கள் ஒரு அலாமாக இதை எடுத்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் கரெக்டாக முயற்சி பண்ணி அதை சரி பண்ணிடலாம். அதை இன்னும் நீங்கள் அதை பண்ணலைன்னா அப்போ உங்கள் இன்டென்ஷனே அதுதான், தவறு தான். வந்து நீங்கள் நாங்கள் மாற்றத்துக்காக வந்தவங்க, நாங்கள் ரொம்ப நல்லவங்க, அது இதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா வாய் வார்த்தை மக்களை ஏமாத்துறதுக்கு தான். அரசியலுக்கு தயாராகியாச்சா வீத லீடர்ஸ்? கண்டிப்பாக வீத லீடர்ஸ் ஆரம்பத்துலேருந்தே அரசியலுக்கு தயார் தான். நாங்கள் எங்களோட ஒரு இது வச்சுருந்தீங்கல்ல, ஒரு கிரைட்டீரியா 50 லட்சம் வரணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க, நாளைக்கே 50 லட்சங்கிறது ஒன்று, நாளைக்கே எலெக்ஷன் வந்தாலும் நாங்கள் அதில் கண்டெஸ்ட் பண்ணுவோன்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல் வந்ததுன்னா நாங்கள் வருவோம் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து நாங்கள் அரசியலுக்கு தயாராக, நாங்கள் அரசியலுக்காக வந்தோமா என்னென்னு எங்களுடைய பார்த்து மக்கள் சேவை, மக்களுக்கு நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் சிறப்பான வரவேற்பு இருக்குது, மக்கள் பங்கேற்பு இருக்கிறதுல எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து எல்லா ஏஜ்லேயும் வந்து கலந்துக்கிறாங்க, எல்லா சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்லேருந்தும் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்க, இது வந்து மாற்றத்துக்கு தமிழகம் தயாராகிடுச்சு, இல்லை பழைய பாதையிலே போயிட்டு இருந்தால் எந்த கட்சியும் இங்கே இருக்காது, ஏன்னா இப்போ நினைக்கிறது வேற மாதிரி இருக்காங்க இளைஞர்கள்லேருந்து, அப்படி மாற்றம் தயாராக இருந்தால் ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி அப்படின்னா இப்போ 107 தான், கிட்டத்தட்ட 108ன்னு வச்சுட்டாலுமே தாவேக்காக அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. தவிர ஒரு பெரிய வெறுப்பு வந்தோ பெரிய மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு க்ளீன் ஸ்வீப்னு ஒன்று கொடுக்கலல்ல, இதை வச்சுட்டு உடனே வந்து இது ஒரு மாற்றம் ஜென்சி அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியல? நீங்கள் வந்து க்ளீன் ஸ்வீப்பெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. வந்து மக்கள் வந்து ஒரு புது கட்சி இதுவரையும் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, அவங்கள்ட்ட எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இல்லை. அப்படி இருக்கையிலே வந்து அந்த கட்சியை ஒரு நம்பி இத்தனை எம்எல்ஏ வந்திருக்காங்கன்னா அப்போ மக்கள் வந்து ஃபெடப் வித் திராவிட கட்சிகள்ங்கிறது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவங்க இவ்வளோ பணம் செலவு பண்ணாங்க எலெக்ஷனுக்கு, ஓட்டுக்கு அவ்வளோ பணம் கொடுத்தாங்க, 1 பைசா கொடுக்காம ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்னா அப்போ வந்து பணத்தை வாங்கின மக்களுமே வந்து மாற்றம் தேவைன்னு தானே ஓட்டு போட்டாங்கன்னு அர்த்தம். அது அப்படி தானே நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நிறையா பேர் அரசியல் வரதா நம்ம செய்திகள் பார்க்குறோம், தனுஷ் அவர்கள் அரசியல் வரதா செய்திகள் வரதா, அப்படி இருக்கிறப்ப அண்ணாமலை அவர்களுக்கு இது சாதகமாக அமையுமா? ஏங்க நீங்கள் எங்களோட கூட்டம்லாம் பார்க்குறீங்க, புரியுதா? நீங்கள் எல்லாரும் வந்து வரட்டும், எவ்வளோ பேர் வந்தாலும் இந்த அரசியலில் ஸ்பேஸ் இருக்குது. பட் அரசியல் புரிதல்னு இருக்கணும்ல. விஜய் வந்த மாதிரி இனிமேல் எல்லாரும்லாம் வர முடியாது. அவருக்கு வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் வர்றாரு, வந்தோன்னே மக்கள் வந்து மாற்றம் வேணும்னு நினச்சி தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி நிற்கல, விஜய்னு ஒருத்தர் வந்தார் போட்டாங்க. இப்போ நாளைக்கு இன்னும் 2 பேர் வராங்கன்னு வச்சுங்க, அப்போ இவாலுவேட் பண்ணுறதுக்கு இருக்குல்ல மக்களுக்கு வந்து அவங்க யாரை வந்து தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும், எங்களோடது, அப்புறம் விஜயா இருக்கட்டும், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவாங்கள்ல, இவாலுவேட் பண்ணுவாங்கள்ல. இன்றைக்கி மக்கள் விவரமாக இருக்காங்க.
நீங்கள் நினைக்கிற மாதிரி. இந்த அமைப்பா இருக்கிறதுல உங்களுக்கு வரவேற்பு இருக்கா? இப்போ நடத்தினீங்க என்வரான்மெண்ட் பற்றி இப்போ நீங்கள் தான் சொல்லணும். பொள்ளாச்சியில் ஒரு ஈவெண்ட் நடந்தது, அதுக்கு என்ன வரவேற்புன்னு பார்த்தோம். நீங்கள் மற்ற எந்த கட்சியும் பார்த்தீங்கன்னா வந்து வாகன ஏற்பாடு பண்ணி அவங்கள கூட்டு வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து ஆளை கூட்டு வருவாங்க. நம்ம இதுவரை எங்கேயுமே நாங்கள் எதுவுமே பண்ணல, வெறும் அதை அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் பண்ணோம். இப்போ நீங்கள் சென்னையில் நடந்த ஈவெண்ட்டை பாருங்கள். எவ்வளோ நம்பர்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? சென்னை ஈவெண்ட் நம்பர் சென்னையில் நாங்கள் ஒரு 20,000 பேர் வந்திருப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது நல்ல கூட்டம். அந்த ரோட்டில் தலைவரால் இறங்கி அந்த 300 மீட்டர் கூட நடக்க முடியல, உடனே ஏறி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே வந்து ஒரு அரசியல், நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அந்த க்ரௌடோட ஆடியன்ஸோட ரியாக்ஷனு, பேசுகிற அங்கே வந்த ஆளுங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு அரசியல் கட்சிக்கு வந்த கூட்டம் மாதிரியே இல்லை. அது பார்த்தீங்கன்னா எல்லோரும் அதே மாதிரி அந்த அட்டென்ஷன் டு த ஸ்பீச் வந்து நான் இதுவரை எங்கேயுமே பார்த்ததில்லை. இதே தான் நடந்தது பொள்ளாச்சிலையும், இதே தான் நேற்று இங்கே சென்னையில் நடந்த ஈவெண்ட்லேயும் நடந்தது. ஸோ ரொம்ப குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வரவேற்புங்கிறது அபரிவிதமாக இருக்குது. நம்ம எதுவுமே பண்ணல, மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி ஒரு கூட்டத்துக்கு எப்படி கொண்டு வருவோமோ அந்த மாதிரி அந்த ஃபார்மேட்டில் நம்ம எதுவுமே ஒர்க் பண்ணல. தன்னெழுச்சியாக வந்த கூட்டம். கூட்டம் வந்து சும்மா வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இல்லை. இதே விஜயா இருந்ததுன்னா ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் அது. புரியுதுங்களா? நீங்கள் இங்கே வந்து ஒரு நடிகர் கிடையாது, இவங்க அரசியல், இவங்க ஒரு அறிவார்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இது நம்ம கேட்கணுங்கிறத ஒரு மாற்றத்திற்கான சிந்திக்கிற ஒரு கூட்டமாக தான் நான் பார்த்தேன் அங்கே வந்த கூட்டத்தை. நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயன்படுத்த மிக நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.